ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன சாப்பாடால்? வெரைட்டி சாதமா இல்லை நான்வெஜ்ஜா என்ன எடுத்துருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்க, சாப்பாடு ஆவி பறக்க ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். மூடி வச்சிடலாம், ஏன்னா ஆவி போடுது. மழை வேறப்பா, இங்கே சேலத்தில் சரியான மழை. சாயங்காலம் ஆனால் மழை வந்துடுது, ஆடி மாதம் ஆனால். இங்கே பாருங்கள், சூப்பரான எறா தொக்கு. மாலையக்காக தான் எறா எடுத்து கொடுத்தா, அதை வந்து அப்படியே தொக்கு அப்படியே வச்சாச்சு. தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு மிளகா வந்து ஊற வச்சு மிளகா, வரமிளகா, ஜீரகம், பூண்டு, வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஜீரகம் இதையும் போட்டு அம்மியில் குறன்னு அரைச்சி பாருங்கள். அம்மியில் குறன்னு அரைச்சி பாருங்கள். மிளகா பாருங்கள் எப்படி திப்பி திப்பியாக இருப்பாரு. இந்த மாதிரி செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதேமாதிரி எறா தொக்கு வந்து தக்காளி பழம் நிறையா போடக்கூடாது. 2 தக்காளி பழம் தான் போடணும். 1/2 கிலோ எறாவுக்கு. அதாவது ஒரு 4-5 பேர் இருந்தோம்னா 3 தக்காளி போடலாம். 3 பேர் இருந்தோம்னா 2 தக்காளி பழம் போட்டிங்கன்னா இவ்வளோன்னு போட்டு சாப்பிட்டால அந்த சாப்பாட்டுக்கு பத்தாது. அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வடிக்கிற சோறே பத்தாது. அதனால் பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், அம்மாவுக்கு ஒரே ஒரு தோசை சட்னி. இன்றைக்கி அம்மா வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடு தான். மத்தியானம் வச்ச பருப்பு ரசம் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான் இன்றைக்கி. வாங்க சாப்பிடலாம். உறவுகள் வந்து ஆய் சொல்லியிருக்காங்க. மத்தியானமே 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சுப்பா. அதனால் மீறி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? அவங்களுக்கு சொன்னீங்க, இவங்க சொல்லணும்னு சொல்ல நினைக்க மாட்டாங்க. அதனால் இப்போ நான் சொல்கிறேன். ரிஷிதரன் ரிக்கி அக்கா பொண்ணுக்கு நேத்தி வந்து அன்பு ஸ்ரீக்கு பர்த்டே. 9வது படிக்குது. நேத்தி அதை ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை? வேலைக்கு போயிட்டு அன்பு ஸ்ரீ 9வது படிக்கிற பொண்ணு. அன்பு ஸ்ரீக்கு வந்து ரித்திதரன் ரிக்கி அவங்களோட அக்கா பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. பல்லாண்டு 11 நீ வாழ மனசார வேண்டிக்கிறப்பா. அன்பு ஸ்ரீ. ஆர்த்தி விஜய் வாழ்க வளமுடன். அக்ஷயா வாசு வாழ்க வளமுடன். உஷா விஜயகுமார் வாழ்க வளமுடன். காயத்ரி எம் வாழ்க வளமுடன். அனுராதா வாழ்க வளமுடன். முருகையா வாழ்க வளமுடன். ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றின்ற மாதிரி ஓ முருகா. ஓ இன்னைக்கு இவ்வளோதாங்க. உங்கள் வீட்டில் என்னங்கிறது சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.